8th standard maths chapter 3 exercise 3.3 objective type question 7th sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா if x squared minus y squared is equal to 16 and x plus y is equal to 8 then x minus y is என்னன்னு கேட்டிருக்காங்க. first sum கொடுத்திருக்கதை எழுதியிருக்கேன். x squared minus y squared is equal to 16. x squared minus y squared நம்ம எப்படி எழுதலாம்னா x plus y into x minus y ன்னு எழுதலாம். that is equal to 16. x plus y king என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. அப்ப 8 into x minus y that is equal to 16. therefore x minus y நமக்கு வந்துட்டு x minus y is equal to 16 by 8 that is equal to answer வந்து என்னன்னா 2. 2ங்கிறது எந்த ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 8th sum பார்க்கலாம். 8th sum என்ன கொடுத்திருக்காங்க a plus b into a cube minus b cube by a squared minus b squared வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 8th sumல a plus b அப்படி எழுதிக்கிறேன். a cube minus b cube நான் பிரித்து எழுதுறேன். எப்படி பிரிச்சதுன்னா a minus b into a squared plus ab plus b squaredனு பிரித்து எழுதுறேன். the whole divided by a squared minus b squared a plus b into a minus bன்னு எழுதுறேன். இப்போ இங்கே a plus bக்கும் a plus bக்கும் கட் கொடுத்துட்றேன். a minus bக்கும் a minus bக்கும் கட் கொடுத்துட்றேன். இப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a squared plus ab plus b squared இதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆப்ஷன் ஏ தான் சரி, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 9th sum. 9th sum என்ன கொடுத்துருக்காங்க p plus q p squared minus pq plus q squared is equal to இது வந்து என்ன ஃபார்முலா p cube minus q cube அதை பிரித்து எழுதுனா இந்த மாதிரி கிடைக்கும் p cube plus q cube. 8th sum p cube minus q cube பிரிச்சதுனா p plus q p squared minus pq plus q squared அதாவது a cube minus b cubeனா a plus b a squared minus ab plus b squared வரல. அப்போ ஆப்ஷன் வந்து C தான் ரைட்டு. அடுத்தது 10th sum பார்க்கலாம். 10th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா a minus b is equal to 3 and ab is equal to 5 then a cube minus b cube கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதுகிறேன். a minus b is equal to 3 ab is equal to 5 a cube minus b cube கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு a minus b is equal to 3னா a minus b the whole squared வந்து என்னதுன்னா 3 squared. 3 squaredனா என்னது 9 வரும். a minus b the whole squared பிரிச்சதுனா a squared minus 2ab plus b squared. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a squared plus b squared is equal to minus 2 into ab வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 2 into 5 10 9. இப்போ a squared plus b squared is equal to 9 plus 10 என்னது 19. 9 plus 10 19 சரிங்களா. இப்போ ஃபார்முலா என்னது a cube minus b cube is equal to a minus b a squared plus ab plus b squared. a minus b 3 சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம a squared plus b squared இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது 19 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 19 ab வந்து நம்மளுக்கு இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 5 அப்போது 3 into 24 99 5 ஆட் பண்ணால் 24 3 into 24 72. இங்கே 72 எந்த ஆப்ஷன் வருது 11th சம்மில் டி ஆப்ஷன் வருது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. அடுத்தது வந்து a cube plus b cube is equal to a plus b the whole cube மைனஸ் திருப்பி இதில் இது எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கணும். 11th சம்மில் a cube plus b cubeன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை a plus b the whole cubeன்னு சேர்த்து எழுதுகிறேன். இப்போ a plus b the whole cube நம்ம ஃபார்முலாவில் விரிச்சதுன்னா a cube plus b cube plus 3a squared b plus 3ab squared சரிங்களா. இப்போ a cube plus b cube that is equal to a plus b the whole cube. இந்த இது வந்து அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன போகும்னா மைனஸில் போகும். ab காமனாக இருக்குது 3ab. அப்போ 3abயை காமனாக எடுத்துட்டா a plus b. இந்த ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a plus b cube மைனஸ் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் b தான் சரியான ஆன்சர். சரி உள்ள ab a plus b வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஏன்னா 3ab a plus b
ஆப்ஷன் 3 தான் டி தான் ரைட்டான ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.